राधे कृष्णा श्रीमते रामानुजाय नमः। यो नित्यम् अच्युत पदाम्बुज युग्म रुग्म व्यामोहतस्ततितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। பகவான் பலவிதமான அவதாரங்கள் எடுத்து தன்னுடைய வாத்சல்யத்தை நிரூபணம் பண்றான். வாத்சல்யம் அப்படின்னா ஒரு அம்மா போலே நம்மிடத்திலே பரிவு. அம்மா குழந்தைக்கு எல்லாம் பண்ணுவா, அந்த மாதிரி சுவாமி எல்லாம் பண்றானா. அம்மா குழந்தைக்கு பசிச்சா பால் கொடுக்கிறா. அதே போல பகவானும் நம்முடைய சரீரத்துக்கான ஆகாரம், ஆத்மாவுக்கான ஆகாரம், இந்திரியங்களுக்கான ஆகாரம் எல்லாம் கொடுக்கிறான். எப்படி சத்தான ஆகாரம் தானே அம்மா கொடுப்பா. ஆனா சில சந்தர்ப்பங்கள்ல குழந்தைகள் அசத்தான ஆகாரத்தையும் சாப்பிடும். அந்த மாதிரி பல சந்தர்ப்பங்கள்ல நாமும் இந்த இந்திரியங்கள் மூலமா அசத்தான காரியங்கள்லாம் செஞ்சிடுவோம். அசத்தான ஆகாரங்கள் சாப்பிட்டா குழந்தைக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். உடனே அம்மா அதுக்கு மருந்து கொடுத்து அதனோட உடம்பை சரி பண்ற மாதிரி பகவானும் பலவிதமான சம்பவங்கள், வியாதிகள், பிரச்சனைகள் இது மூலமா நாம பண்ண அசத்தான காரியங்களுக்கெல்லாம் மருந்து கொடுக்கிற மாதிரி கொடுத்து நம்மளை பவித்திரப்படுத்தலாம். இந்த குழந்தைகள்லாம் மலமூத்திரம் போச்சுன்னா அம்மாவே தொடச்சு விட்டு அந்த குழந்தைகளை அழகா குளிப்பாட்டி அவளே அலங்காரம் பண்ணி ஆனந்தமா அனுபவிப்பா. அதே மாதிரி பகவானும் என்ன பண்றான் அப்படின்னா ஆச்சரியமா ஜோரா நம்ம இடத்துல இருக்கக்கூடிய பாபங்கள் இதெல்லாம் அவனே சுத்தம் பண்ணி நமக்கு அழகா பக்தி ஞான வைராக்கியத்தை கொடுத்து அவனே அழகா நம்மளை அலங்காரம் பண்ணி நாமஜபம் எல்லாம் பண்ண வச்சுதான் அலங்காரம் ஆத்மாவுக்கு. அதெல்லாம் பண்ண வச்சு நம்மள அவனே கொஞ்சி தூக்கி அனுபவிக்கிறான். ஏதோ அந்த குழந்தைக்கு யாராவது கஷ்டம் கொடுத்துட்டா, ஒரு நாய் கடிக்க வந்துடுத்து அப்படின்னா அம்மா ஒரு கல் எடுத்தோ கொம்பு எடுத்தோ நாயை விரட்டி அந்த நாயின் இடத்துல இருந்து தன் குழந்தைய காப்பாற்றுவா. அப்படி கொசு கடிக்க வருதுன்னா கொசு அடிச்சு காப்பாற்றுவா. அந்த மாதிரி ஆச்சரியமா பகவானும் நம்முடைய ஞானத்துக்கு விரோதமானவர்களை, நம் ஞானத்துக்கு விரோதிகளை, அகம்பாவத்தை, மமக்காரத்தை விரட்டான். நம்மளை யாராவது கஷ்டப்படுத்தினா அவர்களை அவனே விரட்டான். எப்படி ஒரு தாயார் குழந்தைய பார்த்து 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 கவனிக்கிறாளோ அத்தனையும் சுவாமி பண்றான். இந்த குழந்தைக்கு உடம்பு முடியலன்னா அம்மா தன் மேலேயே போட்டுண்டு அதுக்கு வேண்டிய மருந்தும் கொடுத்துண்டு, இந்த கை குழந்தைக்கு வேண்டியத ஆகாரத்துக்கு மருந்து தானே சாப்பிட்டுட்டு அதுக்கு பால் கொடுப்பா இல்லையா. கை குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா அம்மாவுக்கு தானே மருந்து கொடுக்கணும். அந்த மாதிரி எல்லாம் பண்றா. அதே போல பகவானும் பல கோடி ஜென்மாவா நாம பண்ண பாவங்களை எல்லாம் தானே ஏத்துண்டு நம்மள பவித்திரமாக்கான். இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். பகவான் வாத்சல்யத்தோட நமக்கு பண்ணக்கூடிய கிருபைகள் எத்தனை கோடின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஓரளவுக்கு நாம உணரக்கூடிய விஷயங்களை தான் நாம சொல்ல முடியும். இப்ப சின்ன வயசுல அம்மா நம்மள தோல் மேலேயும் மார் மேலேயும் போட்டு வளர்த்தா, நமக்கு விவரமே தெரியாத சமயத்திலையும் அம்மா நமக்கு எல்லா அனுகிரகமும் பண்ணாள். நாம அவளை கொண்டாடவே இல்லைன்னா கூட அம்மா நமக்கு பண்ண வேண்டிய ஒண்ணுத்த கூட குறையில்லாமல் நடத்தி காட்டினார். சமயத்துல குழந்தைகள் பெருசான பிறகு அம்மா உதாசீனப்படுத்துவோம். அம்மாவுடைய வார்த்தைக்கு பெரிய மரியாதை கொடுக்க மாட்டோம். அம்மாவுடைய அன்புக்கு ஒரு பெரிய விலை இருக்காது. ஆனாலும் அம்மாவுடைய வாத்சல்யம் குறையாது. அதே போல பல சந்தர்ப்பங்கள்ல நாம பகவான மறந்து பகவான உதாசீனப்படுத்தி பகவானிடத்துல பாராமுகமாயிருந்து ஒதுங்கி போனாலும் பகவான் நமக்கு பண்ண வேண்டிய உன்னத்தையும் இருக்கிறது இல்லையா. நாம அவனை பக்தி பண்ணாலும் சரி பண்ணலைனாலும் சரி அவன் கடமைகளை பண்ணிட்டு தான் இருக்கான். அப்படி ஒரு கிருபை பகவானுக்கு. இதுதான் வாத்சல்யம். சரியா?
இந்த குழந்தை தூங்கிருந்தா கூட ராத்திரி அம்மா அப்பப்ப இருந்து அதுக்கு போர்வையெல்லாம் போத்தி விட்டு எல்லாம் பார்த்துப்பா இல்லையா? அந்த மாதிரி நாம நம்மள மறந்து கிடக்கிற சமயத்திலையும் தெய்வம் நம்ம மேல அக்கறை கொண்டு இருக்கு. இப்படி பல கோடி விஷயங்கள் பகவானுடைய வாத்சல்யத்தை பத்தி சொல்லிட்டு போலாம். ஆனா அதை நம்ம உணரணும் இல்லையா? நாம உணர மாட்டேங்கிறோமா? அது இருக்கிறது கலியுகம் அல்லவா? மாயையில மாட்டின்னு இருக்கோம். இதுல என்ன கஷ்டம் அப்படின்னா, கலியுகத்துலதான் ரொம்ப நன்னா பகவான சுலபமா நாம ஜபத்தினால அனுபவிக்க முடியும். மற்ற யுகங்கள்லாம் சிரமப்படணும். அப்ப இந்த உத்தமமான கலியுகத்துல சுலபமா அனுபவிக்கிறத விட்டுட்டு பகவான் அனுபவிக்கிறத கஷ்டம்னு புலம்புறோம் இல்லையா? இந்த புத்தி மாறணும் இல்லையா? பகவான் அனுபவிக்கிறது தான் சுலபம் அப்படின்ற ஒரு பாவம் நமக்கு வர்றதுக்காகத்தான் ஆச்சாரிய புருஷர்கள். இந்த ஆச்சாரிய புருஷர்கள் என்ன பண்றா அப்படின்னா, பகவான் அவதாரம் பண்ண இடங்கள், லீல பண்ண இடங்கள், தன்னுடைய சாநித்தியத்தை ஜோரா காட்டக்கூடிய இடங்கள் எல்லா இடத்துக்கும் அழிச்சுண்டு போய் காட்டுறார். அதுலயும் ராமானுஜர் காரே கருணை ராமானுஜன். அதனால அழகா பல திவ்ய கஷேத்திரங்களுக்கு அழிச்சுண்டு போனவர் அகோபிலத்துக்கும் அழிச்சுண்டு வந்தார். ஜனங்கள் எல்லாம் பரமானந்தப்பட்டா. நிறுத்தி நிதானமா அகோபில நிருசிம்மனை சேவிக்க வச்சார் ராமானுஜர். பிரகலாத வைபவம் சொல்லி, நிருசிம்ம பிரபாவம் சொல்லி, செஞ்சுலட்சுமி தாயாருடைய காதலை சொல்லி, மகாலட்சுமியுடைய அனுகிரகத்தை சொல்லி, ஒவ்வொருத்தர் பண்ண தவத்தை சொல்லி, இந்த அகோபில கஷேத்திரத்தை அணு அணுவா ரசிக்க வச்சார் பக்த ஜனங்களை. இப்ப நாமும் ரசிச்சோம் இல்லையா? அழகா சுவாமி ராமானுஜர் முதல்ல பிரகலாத வரதனை ரசிச்சார். ஸ்ரீனிவாசன் ஸ்தாபிதம் பண்ண மூர்த்தி, திருப்பதி ஸ்ரீனிவாச பெருமாள் அவரே ஸ்தாபிதம் பண்ணி அவரே பூஜை பண்ணவர். அழகான பிரகலாத வரதன் லக்ஷ்மி நரசிம்மன். அவர் ஒருத்தர் இல்லாமல் மீதி நவநரசிம்மர்கள். அழகா மலை மேல கொஞ்சம் ஏறினவன அகோபில நரசிம்மன். கருடாழ்வாருக்கு காட்சி கொடுத்த அழகான உக்ர நரசிம்மன், ஜோரான அகோபில நரசிம்மன். அகோபில நரசிம்மனை சேவிச்சுட்டு கரடமுடான பாதையில மலையில பவனாசினி நதிக்கு நடுவிலையும் ஆங்காங்கே அருவிக்கு நடுவிலையும் துஷ்ட மிருகங்களுக்கு நடுவிலையும் காட்டுத்தீக்கு நடுவிலையும் இப்படி நடந்து 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 போனோம்னா அழகா கொஞ்ச தூரத்துல குரோட நரசிம்மர் சன்னதியை தாண்டி இப்படி போனோம்னா அழகா உக்ரஸ்தம்பம் வரும். எந்த உக்ரஸ்தம்பத்திலேருந்து நரசிம்மன் ஆவிர்பவிச்சானோ அந்த உக்ரஸ்தம்பம். அந்த உக்ரஸ்தம்பனை காமிச்சு கொடுத்துட்டு சுவாமி ராமானுஜர் ஜோரா ஜுவாலா நரசிம்மனையும் அழகா அவன் அவதாரம் பண்ண இடத்தையும் காட்டி கொடுத்தார். இரண்யகசிபம் மடியில போட்டு கிழிச்ச இடத்துலதான் ஜுவாலா நரசிம்மன் உட்கார்ந்து இருக்கான். ஜுவாலா நரசிம்மன் பக்கத்திலேயே 2 நரசிம்மர்கள் உண்டு. இவன் 3 பேர் சேர்ந்து ஒரே நரசிம்மரா தான் சொல்றது. ஸ்தம்ப நரசிம்மர், வீர நரசிம்மர், ஜுவாலா நரசிம்மர். அழகா அந்த ஜுவாலா நரசிம்மனை சேவிக்க வச்சார். அங்கிருந்து அழகா ஜோரா நடந்து மாலோல நரசிம்மனை சேவிக்க வச்சார். சௌமியமா தாயாரோட உட்கார்ந்து இருக்க பெருமாளை அழகா சேவிக்க வச்சார். அதுக்கப்புறம் பிரகலாதனுடைய வீடு இருந்த இடம், பிரகலாதனுடைய பள்ளிக்கூடம் இருந்த இடம், அதெல்லாம் காண்பிச்சு கொடுத்தார். அங்கிருந்து அழகா இறங்கி நடந்து வந்து குரோட நரசிம்ம சந்நிதி, பகவான் வராகமூர்த்தியா பிரம்மதேவருக்கு வேதத்தை மீட்டு கொடுத்தானே அந்த குரோட நரசிம்மரை சேவிக்க வச்சார். குரோட நரசிம்மரை சேவிச்சுட்டு அப்படியே அழகா இறங்கி காரஞ்ச நரசிம்மரை சேவிக்க வச்சார். ஆஞ்சநேயருக்காக வில்லும் அம்பும் வச்செண்டு காட்சி கொடுத்த நரசிம்மம் காரஞ்ச நரசிம்மர். அழகா இந்த காரஞ்ச நரசிம்மரை சேவிக்க வச்சுட்டு அழகா நடந்து பிரகலாதனுக்கு யோகமெல்லாம் சொல்லிக் கொடுத்த யோகானந்த நரசிம்மர். அழகா யோகானந்த நரசிம்மரையும் சேவிக்க வச்சார்.
என்ன எத்தனை யாரெல்லாம் பார்த்தோம்? அஹோபி நரசிம்மர், ஜுவாலா நரசிம்மர், மாலோல நரசிம்மர், குரோட நரசிம்மர், காரஞ்ச நரசிம்மர், யோகானந்த நரசிம்மர். பெருமாடு உக்ரம் தனியறதுக்காக பாட்டு பாடின கந்தர்வர்களுக்காக உட்கார்ந்து இருக்கிற நரசிம்மர் சத்ரவட நரசிம்மர். அவரையும் சேவிக்க வச்சார். அங்கிருந்து அழகா நடந்து பார்கவர் பரசுராமருக்காக உக்ரமா காட்சி கொடுத்த பார்கவ நரசிம்மர் சேவிக்க வச்சார். அழகா எல்லாரையும் பாவனமாக்கும் பாவன நரசிம்மனையும் சேவிக்க வச்சார். இப்படி நவ நரசிம்மர்களையும் பிரகலாதவர்தனையும் காண்பிச்சு கொடுத்தார் ராமானுஜர். இல்லாதபடி அஹோபி நரசிம்மரோடு இருக்கும்படியான செஞ்சுலட்சுமி தாயார், அப்படி அத்தனை பேரையும் காட்டி கொடுத்தார் ராமானுஜர். அழகா அஹோபில கஷேத்திரத்துல புண்ணியமான பவனாசினி தீர்த்தத்தை தீர்த்தமாட வச்சார். பார்கவ ராமராகிய பரசுராமர் அனுஷ்டானம் பண்ண அந்த தீர்த்தத்துல அவர்கள் அனுஷ்டானம் பண்ண வச்சார். எல்லாரும் நன்னா திருப்தியா சேவிச்சானா, அஹோபிலம் மட்டும் கூட்டம் கூட்டமா தான் போனோம், தனியாலாம் போக முடியாது, பயமுறுத்திடும் அஹோபில கஷேத்திரம். அது ராமானுஜர் மாதிரி பெரியவாளோட போனா ஒரு குறையும் இல்லை, நன்னா சேவிச்சா. எல்லார் ஹிருதயத்திலையும் நரசிம்மன் ஆவிர்பவிச்சுட்டான். யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோரம்பாவாய்ன்ற மாதிரி மாரிமலை முழஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரிமயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்து ஊதாரி மூறி நிமர்ந்து முழங்கி புறப்பட்டு போதர்மா போலே பூவை பூவண்ணா நீ உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்து இருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் அம்பாவாய் ஆண்டாள் பிரார்த்திக்கிறாள் இல்லையா? சுவாமி ராமானுஜன் என்ன பண்ணிட்டா, எல்லா பக்தாளுடைய மனசையும் கோப்புடைய சீரிய சிம்ஹாசனமா மாத்திட்டார். அதுல அஹோபில அஹோபல அஹோ சௌரிய அஹோ வீரிய அஹோ அத்புத சிங்கத்தை நரசிம்மன அழகிய சிங்கனை ஜம்னு உட்கார வச்சுட்டார். எல்லார் மனசுலையும் பூரணமா நரசிம்மன் வியாபிச்சான். அழகா சுவாமி ராமானுஜர் அஹோபில கஷேத்திரத்திலேருந்து பக்தர்களை கூட்டுண்டு கிளம்புறார். நரசிம்மனுக்கே மனசு வரலையா சுவாமி ராமானுஜர் அஹோபிலத்தை விட்டு அனுப்புறதுக்கு. ஏன்னா கலியுக பிரகல்லாதன் போலே ராமானுஜரா கூட வந்தவா எல்லாரையும் நாராயண நாமத்தை ஜபிக்க வச்சுட்டா. அங்க இருக்கக்கூடிய காட்டுவாசி ஜனங்கள்லாம் அவாவா ராமானுஜருக்கு தேனு தெனமாவு பழங்கள் எல்லாம் கொடுக்க அந்த காட்டுவாசி ஜனங்களுக்கும் அழகா பஞ்ச சம்ஸ்காரம் எல்லாம் பண்ணி வச்சு அவர்களையும் ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்துல அழைச்சுண்டு வந்தார் நம் ராமானுஜர். பேர்பட்டவர் இல்லையா? இவ என்ன ஜாதி என்ன குலம்னு பார்க்காம அவர்களுக்கு அழகா ஜோரா எல்லாம் பண்ணி வச்சா. ஜனங்கள்லாம் பிரியா விடை கொடுத்தா. லக்ஷ்மி நரசிம்மனும் பிரியா விடை கொடுத்தா. அழகா எல்லாரையும் மனசுக்குள்ள வச்சுண்டு அழகா நவநரசிம்மனுடைய அனுகிரகத்தோட பிரகலாதவர்தன் லட்சுமி நரசிம்மனுடைய ஆசீர்வாதத்தோட உத்தமமான காட்டுவாசி செஞ்சுலட்சுமி ஜனங்களோட அன்போடையும் சுவாமி ராமானுஜர் அஹோபிலத்தை விட்டு கிளம்பினார். அழகா அஹோபிலத்தை விட்டு கிளம்பின ராமானுஜர் நடந்து வர ஜோரா நடந்து 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 வந்தா. எங்கடா வந்தார்னா, குஞ்சமேந்தி குளிர்மழை காத்தவன் அன்று ஞாலம் அளந்தபிரான் பரன் சென்று சேர் திருவேங்கடமாமலை ஒன்றுமே தொழ நம்பினை ஓயுமே அப்படின்னு அழகா நம்மாழ்வார் கொண்டாடினாரே. திருவேங்கடமலைக்கு வந்தார். திருவேங்கடம் வெங்கடாத்ரி சேஷாத்ரி வேதாத்ரி கருடாத்ரி ரிஷபாத்ரி அஞ்சனாத்ரி ஆனந்தாத்ரி 7 மலைகளை ஜபிக்க ஆரம்பிச்சுட்டார் ராமானுஜர். நாமளும் ஜபிப்போமா? வெங்கடாத்ரி சேஷாத்ரி வேதாத்ரி கருடாத்ரி ரிஷபாத்ரி
அஞ்சனாத்ரி, வெங்கடாத்ரி, சேஷாத்ரி, வேதாத்ரி, கருடாத்ரி, ரிஷபாத்ரி, அஞ்சனாத்ரி, ஆனந்தாத்ரி. வெங்கடாத்ரி, சேஷாத்ரி, வேதாத்ரி, கருடாத்ரி, ரிஷபாத்ரி, அஞ்சனாத்ரி, ஆனந்தாத்ரி. அத்ரினா மலை. இந்த 7 மலைகளை தியானம் பண்ணிட்டு அழகா ஏடுகொண்டலவாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா, ஏடுகொண்டலவாடா வெங்கடரமணா கோவிந்தா கோவிந்தா, ஏடுகொண்டலவாடா வெங்கடரமணா கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு ஜனங்கள் எல்லாரும் கோவிந்த நாமத்தை ஜபிக்க வச்சுண்டு ராமானுஜர் அழகா வந்தார். தூரத்துல திருமலையை பார்த்தோன்ன கண்கள்ல ஆனந்த பாஷ்பம். என்ன அனந்தாழ்வான் வாழும்படியான திருமலை. அழகா பகவானே அனந்தாழ்வானுடைய சிஷ்யன்னு தன்னை பிரகடனப்படுத்தின்ற திருமலை. குறும்பருத்த நம்பிக்காகவும் அவர் கொடுத்த மண்பூவை வாங்கின்ற திருமலை. தொண்டைமா சக்கரவர்த்திக்கும் அனுகிரகம் பண்ண மலையப்பன் வாழும் திருமலை. வராகமூர்த்தி ஜம்முன்னு உட்கார்ந்து ராஜ்ய பரிபாலனம் பண்ணும் திருமலை. யசோதாவும் வகுல மாளிகாவா இருந்துண்டு ஸ்ரீனிவாச கைங்கரியம் பண்ணும்படியான திருமலை. இவருடைய ஆச்சாரியன் பஞ்ச ஆச்சாரியர்கள்ல ஒருத்தரான பெரிய திருமலை நம்பியும் ஆனந்தமா கைங்கரியம் பண்ணும்படியான திருமலை. மலையப்ப சுவாமியும் வேடுவனா வந்து பெரிய திருமலை நம்பிக்கு அனுகிரகம் பண்ண திருமலை. ஆழ்வார்கள் எல்லாரும் பாடி பரவசமான திருமலை. முழங்கால் போட்டண்டு முட்டிக்கால் போட்டண்டு ஏறின ராமானுஜருக்காக ஸ்ரீனிவாசனே உருகின திருமலை. கலியுக வரதன் ஏதும் தரனிற்கும் கருணை கடலன்னை என்றும் இருந்திட இருக்கும்படியான ஸ்ரீனிவாசனுடைய திருமலை. எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனேன்னு குலசேகர மன்னனும் புலம்பின திருமலை. அகலகில்லேன் இறையுமென்று அலர்மேல் மங்கை உரை மார்பன் அப்படின்னு நம்மாழ்வார் புலம்பின திருமலை. வக்ஷஸ்தலத்தை தாயார வச்சுண்டு நிருகேதுக கிருபை பண்ணும்படியான ஸ்ரீனிவாசனுடைய மலை. அஞ்சனாதேவியும் வராகமூர்த்தி நடத்துல சத்புத்திரன் வேணும்னு தபஸ் பண்ண அஞ்சனாத்ரி இருக்கும்படியான திருமலை. ரிஷபாசுரனுக்கும் சத்கதி கொடுத்ததான ரிஷபாத்ரி இருக்கும்படியான 7 மலை. ஆனந்தத்தை எல்லாம் அள்ளித்தரும்படியான ஆனந்தாத்ரியுடைய 7 மலை. வேதமே மலையா இருக்கும்படியான வேதாத்ரி இருக்கும்படியான மலை. கருடனே கொண்டு வந்து போட்டதான கருடாத்ரி மலை. எல்லா விதமான பாவங்களையும் புசுக்கும்படியான வெங்கடாத்ரி மலை. சேஷனே மலையா இருக்கும்படியான சேஷாத்ரி மலை. வெங்கடாத்ரி, சேஷாத்ரி, வேதாத்ரி, கருடாத்ரி, ரிஷபாத்ரி, அஞ்சனாத்ரி, ஆனந்தாத்ரி. ஏடுகுண்டலவாடா வெங்கடரமணா கோவிந்தா கோவிந்தா. எல்லாரும் மலைய பார்த்து ராமானுஜர் அப்படி சேவிக்கிறத பார்த்தா திருமலை ஆழ்வாரேன்னு கதறினார் ராமானுஜர். ஆனந்தமா சேவிச்சிருக்கார். ரொம்ப நாள் ஆயாச்சு. எத்தனை வருஷம் யாத்திரை பண்ணாருன்னு தெரியல. அப்படியே சுத்தி அழகா தமிழகத்து எல்லைக்குள்ள வந்துட்டார். திருவேங்கடம் தானே ஒரு காலத்துல எல்லை. தென்குமரி தென் எல்லை. வடவேங்கடம் தமிழகத்தினுடைய வட எல்லையா இருந்தது. அதுக்கப்புறமா தான் அது ஆந்திராவுக்கு போயாச்சு. அவ்வளவு அழகா திருமலையை பார்த்தார். கண்கள்ல ஆனந்த பாஷ்பம் மேனி சிலிர்த்தது. திருவேங்கடமுடையான் அப்படின்னு நினைச்சார். மாமேகம் சரணம் பிரஜன் நின்றிருக்கிற பெருமாள் ஏற்கனவே சேவிச்சிருக்கார். அதனால சேவிக்காம போக முடியுமா? பக்த ஜனங்கள்லாம் வேற திருவேங்கடமலையை பார்த்தோன்னா ஒரு ஈர்ப்பு. கலியுக வரதனாச்சே. ரொம்ப அழகா பாமர ஜனங்களுக்கு எல்லாம் பிடிச்ச ஒருத்தனாச்சே திருவேங்கடமுடையான். அழகா அந்த திருவேங்கட மலையடிவாரத்துக்கு வந்துட்டார். நேர திருச்சானூர் போனார். பத்மாவதி தாயார் அழகியாச்சே. ஜோரா அழகிய பார்த்தா பத்மாவதி தாயாருடைய திருச்சானூர்ல இருக்கக்கூடிய குளத்துல நன்னா தீர்த்தமாடினார். நன்னா அனுஷ்டானம் பண்ணார்.
ஜம்முன்னு தாயார் சேவிக்க போற பக்த ஜனங்கள்லாம் வரா. நிறைய தாமரப்பூவெல்லாம் எடுத்துண்டு, அவளுக்கு நன்னா பழமெல்லாம் எடுத்துண்டு, புஷ்பமெல்லாம் எடுத்துண்டு, அது எதிராஜர் வந்திருக்கார், ராமானுஜர் வந்திருக்கார் அப்படின்ன உடனே திருப்பதியில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கெல்லாம் பரம சந்தோஷமா, ராமானுஜர் உடையவர் எம்பெருமானார். பல பேர் ஸ்ரீரங்கத்துக்கெல்லாம் போயிட்டு வந்த நடுவில் ராமானுஜரை பார்க்கணும்னு. அவர் திவ்ய தேச யாத்திரை போயிருக்கார் அப்படின்ன உடனே அடடா ராமானுஜரை பார்க்க முடியலையேன்னு ஏங்கின்ற இருந்தவாள்லாம் எதிர்ச்சையா அழகாக ராமானுஜர் ஜோரா திருமலைக்கு வந்திருக்கார், திருப்பதிக்கு வந்திருக்கார் அப்படின்ன உடனேயே ரொம்ப ஆனந்தப்பட்டார்கள். கும்பிட போன தெய்வம் குறுக்கல வந்தா மாதிரி சொல்லுவா இல்லையா, அதுபோல ஆச்சரியமா ராமானுஜர் வந்தார் அப்படின்ன உடனே பிரமந்தோஷப்பட்டா, ஆனந்தத்துல தொலைச்சா. அழகா ராமானுஜர் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணார். எல்லா பக்தாளோட சேர்ந்து போய் அழகா பத்மாவதி தாயார், அலர்மேல் மங்கா தாயார பார்த்தா. தாயார் பிரசன்னமா அப்படி உட்கார்ந்துருக்கா. அவளுக்கு ரொம்ப நாளா சொல்லியா ராமானுஜரை பார்த்து, அழகா ராமானுஜரே வாரும், நல்ல திவ்ய தேச யாத்திரையோ அப்படின்னு சந்தோஷப்பட்டாள். அழகா சுவாமிக்கு அர்ச்சனை எல்லாம் நடந்தது. தாயாருக்கு பல பல பலன்னு சொல்லிக்கிறா. ராமானுஜர் கொடுத்த புஷ்பம் வஸ்திரம் எல்லாம் அழகா தாயாருக்கு சாத்தி, அழகா தாயாருக்கு தலிகை எல்லாம் அம்சம் பண்ணி, ராமானுஜ ஆனந்தமா உட்கார்ந்து கைகூப்பிண்டு கண்கள் ஆனந்த பாஷ்பம் வழிய மயிர்கால்கள் குத்துண்டு நிற்க ஜோர தாயார் அனுபவிக்க மற்ற ஜனங்கள்லாம் ராமானுஜர் இப்படி அனுபவிச்சார்கள். ராமானுஜர் பரம சந்தோஷப்பட்டார், தாயாரும் ஆனந்தப்பட்டாள். அதுக்குள்ள திருமலையில் இருக்கிறவாளுக்கெல்லாம் தெரிஞ்சது சுவாமி ராமானுஜர் திருச்சானூர் வந்திருக்கார், தாயார சேவிச்சுருக்கார் அப்படின்னு எல்லாருக்கும் பரம குஷியா. அனந்தாழ்வான் முதற்கொண்டு எல்லாருக்கும் ஆஹா எதிராஜன் வந்திருக்காரே, ஆச்சாரன் வந்திருக்காரே, உடையவர் வந்திருக்காரே, நம்மளை தேடிண்டு வந்திருக்காரே, காரே கருணை ராமானுஜான்னு எல்லாரும் அழகா நிறைய பேர் மலையிலேருந்து இறங்கி வரலாம் ராமானுஜர் சேவிக்கணும் அப்படின்னு. நாம இன்னைக்கு ஆனந்தமா திருச்சானூர்ல பத்மாவதி தாயாருடைய திருவடி நல்ல ராமானுஜரோட விஸ்ராந்தியா இலைப்பாறுதல் பண்ணுவோம். சரியா? அழகா ராமானுஜர் திருவடியை நல்லா பிடிச்சு போடுவோம். தாயாரோட பிரசாதம் சாப்பிடுவோம். தாயார் லட்டு நல்ல ருச்சியா இருக்குமே, என்ன அவ்வளவு மாதிரியே மிருதுவா இருக்கும். தாயாருடைய லட்டை சாப்பிடுவோம். ஆனந்தமா அலர்மேல் மங்கா தாயாருடைய பாதங்களை பிடிச்சு விடுவோம். விரல்களுக்கெல்லாம் சொடுக்கெடுத்து விடுவோம். அழகா தாயாரை கட்டி பிடிச்சுட்டு குழந்தைகளா தூங்குவோம். ராதி தாயாருடைய கண்ணத்தை தொட வேண்டு அம்மாவிடத்துல அம்மகாரு அப்படின்வா. அழகா அந்த அலர்மேல் மங்கா அம்மாவோட ஜோலியா பேசுவோம், ஆனந்தமா தலைப்போம். நாளைக்கு கௌசல்யா சுப்ரஜா அப்படின்னு ஆனந்தமா எழுந்துப்போம். காதால ராமானுஜரோடையும் ஜோர அலர்மேல் மங்கா தாயாரோடையும் திருச்சானூர்ல நாளைக்கு நமக்கு சுப்பிரபாதம். சரியா? நாளைக்கு தாயார சேவிச்சுட்டு மலையேறி மலையப்பட பார்க்கணுமோன்னு நம்பலாம். ராதே கிருஷ்ணா. ஏடுகொண்டவாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா. जय बोलो श्री पद्मावती तायार के, जय बोलो तिरुमला तिरुपति दिव्य क्षेत्र की। सर्वत्र रामानुज नाम संकीर्तनम, रामानुजा रामानुजा। राधे कृष्ण। श्रीमते रामानुजाय नमः।